இன்னைக்கு நம்ம ஹிப்பியில் வந்து ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு கீ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஹிப்பியை நல்லா உடச்சி போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஆனியன் அப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கலாமா? கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? அடுத்து டொமேட்டோ கட் பண்ணுமா? நான் வந்து டொமேட்டோ ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால தான் நான் குட்டி டொமேட்டோவாக எடுத்தேன். இந்த ஒரு ரெசிபி வந்து முன்னாடியே ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லை நான் ட்ரை பண்ணி டேஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். நான் வந்து சிம்மில் போட்டு தான் நான் வேக விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த நூடுல்ஸை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் இருக்கும்ல, இதை நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலாஸ்லாம் கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ ஆனியன்லாம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டொமேட்டோ எடுத்து போட்டுக்கலாம். டொமேட்டோ நான் குட்டியாக சாப் பண்ணியிருக்கணும். ஸோ நான் சாப் பண்ண மறந்துட்டேன். ஸோ கையில் போட்டுக்கிறேன். ஸோ நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னால தான் பண்ணுறேன். மற்றபடி நம்ம வந்து நீச்சாக இருக்கணும். அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ அடுத்து என்ன போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ போடுறது மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போமா? மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சாஸ் போட்டுக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 4 பேக்கெட்ஸ் ஆஃப் மேகிக்கு 2 பேக்கெட் ஆஃப் சாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சு எனக்கு சாஸ் பத்தலை. நீங்கள் 3 பேக்கெட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காகவும் மிக்ஸ் பண்ண முடியல. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா?